இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரவுற அவதூறு நம்மள ரூட் மாஃபியாங்கிறாங்க, பொய் சொல்கிறீங்கிறாங்க, தகவல் பரப்புறீங்கிறாங்க. ஆனால் முதலமைச்சரோட டெல்லி பயணத்தில் ஆரம்பித்து டிகே பிரபு அமைச்சர் இருக்கார்ல அவரோட வீடியோக்கள் ஆரம்பித்து, அமைச்சர் பார்த்திபன் இருக்கார்ல அவரோட வீடியோவில் ஆரம்பித்து, அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல அவங்களோட செயல்பாடில் ஆரம்பித்து சுற்றி 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 நமக்கு எதிராக எவ்வளவு செய்தி மட்டும் இன்றைக்கி பரவி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். பரவுன செய்தியை சொல்கிறேன், உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பாருங்கள். யார் அவதூறு பரப்புறா அப்படிங்கிற கேள்விகள் அத்தனைக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒன்றா தெளிவாரமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று டெல்லி போயிருந்தாங்க. காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கல, ராகுல் காந்தி சந்திக்க மறுத்துட்டாரு அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே காங்கிரஸ் என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னா, கர்நாடகாவில் சிஎம் மாத்திர ப்ராசஸ் அவங்க பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக மேல் சபைக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்லலை, தமிழ்நாட்டோட காங்கிரஸில் மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் இருக்காரு. அவர் வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க, இன்னைக்கு எங்கள் சைடில் நிறையா ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க, அதனால நாங்கள் சிஎம் ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்கணும், அதற்கான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அவர் இந்த சூழ்நிலை அத்தனையுமே புரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டமிட போதே அரசாங்க பயணமாக தான் திட்டமிட்டிருக்காரு. வந்தார், நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாரு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க ட்ரை பண்ணாங்க. நேற்று அமித்ஷா 3 பேரை சந்திச்சிருக்காரு. நேரம் போதாமை அப்படிங்கிற காரணமாக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க முடியல. அதனால அமித்ஷாவோட சந்திப்பும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஏன்னா நேரமும் அவங்க கொடுக்கல, நம்ம நேரம் கேட்டோம், அவங்க நேரம் கொடுக்கல, அதனால அந்த சந்திப்பு நடக்கல. காங்கிரஸ் ஒரு பக்கம் அவங்களோட நெட்வொர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால காங்கிரஸ் தலைவரோட சந்திப்பும் நடக்கல. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை செய்யலாங்கிறப்ப தான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது இந்த பிளானில் தான் போயிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11 மறுபடியும் நிதி ஆயோக் மறுபடியும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போகிறாங்க. இன்னைக்கு தேதி எத்தனை, 28, வர்ற 11 அடுத்த மாதம் 11 மறுபடியும் போகிறாங்க. அப்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு சீனும் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்குள்ள இவர் சந்திக்கல, அவர் சந்திக்கல, அவர் பண்ணல, இவர் பண்ணலங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் விஷயமா இருக்கு. இப்போ ரெண்டாவது, இதில் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட 9 பேர் தனி விமானத்தில் பயணம் செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் தான் இவரோட ஃபோட்டோவை போட்டு, இவர் விஜய் அண்ணாவோட ஒரு ஆடை வடிவமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்பு, ஹேர் ஸ்டைல், இந்த விஷயங்கள்லாம் முழுக்க பார்த்துக்கிற ஒருத்தர் அப்படிங்கிற செய்தி வருது. இவர் எதுக்கு அரசு பயணத்தில் கூட்டு போகிறார் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவதூறு மாதிதாஸ் இருக்கார்ல, தொடர்ச்சியாக ரூட் மாஃபியான்னு பேசிகிட்டு இருக்கார்ல, அவர் ஒரு செய்தி ஒன்று போடுறாரு. இந்த ஃபோட்டோவை போட்டு, இந்த ஃபோட்டோ எப்படா எடுத்தது அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த ஃபோட்டோ 2020 எடுத்த ஃபோட்டோ 2026 போடுறாரு. உண்மைக்குமே அந்த 9 பேரை கூட்டு வராரு. அவர் சொல்ற பாயிண்ட்ல எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஆடை வடிவமைப்பாளர், முகத்தை சரி பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் எதற்கு அரசு காசுல கூட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு டவுட், நியாயமான கேள்வி தானே. தேடி பார்க்கும்போது என்ன கிடைக்குது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 9 பேர் போனாங்கல்ல, 9 பேருக்குமான செலவு, இந்த தனி விமானத்தில் ஆன செலவு அத்தனையுமே அவருடைய சொந்த காசுல செலவு பண்ணி டெல்லிக்கு போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு 2 கோரிக்கை வலியுறுத்திருக்காங்க. இந்த 9 பேருக்கான மொத்த செலவும் அவருடைய சொந்த செலவு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா டெல்லி போறதா இருந்தா தனி விமானத்தில் ஆரம்பிச்சு அங்க போற செலவுகள் ஆரம்பிச்சு மேக்சிமமைஸ் முழுக்க அவருடைய சொந்த செலவில் அவர் மேற்கொண்டிருக்காரு. அவர் சொந்த செலவில் ஒரு 10 பேரை கூட்டு போனா என்ன, 20 பேரை கூட்டு போனா என்ன, 30 பேரை கூட்டு போனா என்ன, அரசாங்க பணம் வரும்போது கொஸ்டின் பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் கூட்டு போகும்போது நீங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? இது மட்டும் கிடையாதுங்க, மாநாடு ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி கட்சியிலேயே அவருடைய சொந்த செலவை பார்த்தாரு. இப்ப டெல்லி விசிட்டுக்கு போகும்போதும் தன்னுடைய சொந்த செலவுல பண்ணிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்க நீங்க ஆர்டிஐ போட்டு கூட இந்த கேள்விக்கான பதிலை தேடி பார்த்துங்க, இதுதான் உண்மை, இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ரெண்டாவது. இப்போ மூணாவது, டிகே பிரபு அவர்கள் ஒரு குழந்தை அவரை பார்த்தோன்னே எமோஷனலாக கட்டி பிடிச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருக்கும். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, டிகே பிரபு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ ரீல்ஸில் முதல்ல சால்னா ஊற்றலை, அதுக்கப்புறம் சால்னா ஊற்றிருக்கு, நடுவில் ரொம்ப நேரம் கழித்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்ப ஆரம்பித்தாங்க. எனக்கு எதெல்லாம் எடுத்து ஒரு தாவே காத்தோண்டே சால்னா ஊற்றுதெல்லாம் எடுத்து விவரிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு சத்தியமாக தோணுது. ஏன்னா அவரோட வீடியோக்கள், டிகே பிரபு அவரோட வீடியோக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க
முழுக்க அவரோட டேவை ரொம்ப சுருக்கி ஒரு நிமிஷத்தில் கொடுக்குறாங்க. தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணி ரொம்ப கரெக்டாக அந்த ஒரு நிமிஷம் எடிட்டர் வீடியோவை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது இந்த சால்னா மேட்ரு இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சால்னா ஊற்றுனது இருக்காது. இப்போ நான் சைடில் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோவில் சால்னா இருக்கும். ஏன்னா நடுவில் ஊற்றின சால்னாவை அவங்க கட் பண்ணியிருக்காங்க வீடியோவில், அவ்வளோதான். ஏன்னா தேவையில்லாத போர்ஷனுங்க கை உள்ளே வருதுன்னு சொல்லி கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உட்காந்து 10 நிமிஷம் பேசுகிறேங்க, 10 நிமிஷம் சில நேரங்களில் அப்படியே ஒரே டெக்கில் பேசிடுவேன். ஆனால் சில நேரங்களில் எங்கேயாவது வார்த்தை தரமாற்றம் வரும்போது அந்த பகுதியை நான் கட் பண்ணி தான் நானே வீடியோ போடுவேன். ஸோ ஒரு வீடியோ ப்ராசஸ் எப்படி, ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் எப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த குழந்தையோட எமோஷனை நடிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சைப்படுத்துறாங்க. இதெல்லாம் உட்காந்து ஒரு தாவேக்கா தொண்டை அவதூறு போய்கிட்டு இருக்கும்போது முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரீல்ஸ் போடுற மேட்டருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? அவர் கல்குவாரிகளை, சட்டவிரோதமாக செயல்படுற கல்குவாரிகளை மாவட்டமாக போய் மூடிட்டு இருக்காருயா. நீங்கள் ரீல்ஸ்காரர் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் ரியலாக தன்னுடைய ஒர்க்கை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ அடுத்த விஷயங்க, இதுதான் காலிலேருந்து பயங்கரமாக வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. சேலம் பார்த்திபன் அவர்கள், அமைச்சர் சேலம் பார்த்திபன் அவர்கள் கீழாம்பாக்கத்தில் போய் சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே பயணிகள் ஒவ்வொருத்தங்களாக பார்த்து முடிஞ்சளவு அவர் குறைகளை கேட்டுக்கிட்டே இருக்கார். நான் சைடில் வீடியோ போடுறேன். அவ்வளோ பெட்டு அவர் கேட்குறாருங்க. இந்த வீடியோக்களை எதுவுமே வைரல் ஆகலை, இந்த வீடியோக்களை எதுவுமே போய் சேரலை. ஒரே ஒரு பயணிட்ட அவர் சொன்ன பதிலானது பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஒவ்வொன்றுக்காக வரேன். முதல்ல ஒரு பயணிட்ட கேட்கும்போது அவர் பஸ்ஸில் போய் ஏறி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கார். சார் என்ன சார் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த பயணி சொல்கிறாரு, இந்த ஆப் சரியில்லை சார், அதாவது அட்வான்ஸ்டாக இல்லை, பிரைவேட்டோட ஆப்லாம் பயங்கரமாக இருக்குது, இங்கே சரியில்லைன்னா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஆப்போட டிசைனை சொல்கிறீங்களா இல்லை ஒர்க்கிங் ஸ்டைலை சொல்கிறீங்களா? நீங்கள் ஸ்பெசிஃபையாக சொன்னீங்கன்னா நான் அந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இவரும் அவருக்குமான உரையாடலில் ஏகப்பட்ட உரையாடல் இருக்குது. நான் சைடில் போட முடிஞ்சா போடுறேன். இப்படிலாம் போயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோக்களை எதுவுமே போல ஒரு வயசானவன்ட்ட போய் கேட்குறாரு, ஒரு பெண்மணி ஒருத்தங்க சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வரும்போது ஒரே ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, இவரை மறித்து, அமைச்சரை மறித்து, சார் பஸ்ஸு வரல சார், இவ்வளோ நேரம் நிற்கிற சார், மெசேஜ் வரல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க சார், நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக நின்றுங்க சார், நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு அமைச்சர் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாரு. அந்த இடத்துலலாம் நான் இருந்திருந்தேன்னா பொலின்னு விட்டுருப்பேன். சரக்கை போட்டு வந்து என்கிட்ட வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பொலின்னு விட்டுருப்பேன். உன்னோட குற்றச்சாட்டு இந்த விஷயங்கள் அத்தனையுமே தாமதமாகுதுங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் அத்தனையுமே ஏற்றுக்கிறாங்க. பிரித்து அந்த இடத்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ண முடியுமோ அமைச்சர் அங்கே பண்ணிட்டு கிளம்பி போகிறாரு. இதுவே இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயமாக செய்கிறேங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் அங்கேருந்து நகர்ந்து வர்றாரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்கே கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டுருக்கா, நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது இவர் குறுக்க வந்து சார் அப்படி சார் இப்படி சார் அவரே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க. அவரோட ப்ரெஸ் மீட்டை பார்த்தாவே தெரியும் அவர் லைட்டாக சரக்கு போட்ட மாதிரி தான் அந்த ப்ரெஸ் மீட்டே அவர் கொடுக்குறாரு. வார்த்தை தடுமாற்றம் நிறையா இருக்குங்கிறது அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஓவரால் இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க சார், நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேங்கிறப்போ போலீஸ்காரங்க அந்த சுச்சுவேஷனில் உள்ளே வந்து தடுக்கிறாங்க. சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க சார் சொல்லி அமைச்சரை நவத்துறாங்க. சார் அவர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு, நான் பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதில் சொல்லி சரக்கு போட்ட மனிதரையும் சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. சாப்பிட்டு அவர் சொல்றது இந்த சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடு, ஆனா பரவுற செய்தி அப்படி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், உலக பட்டினி தினம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பக்ரீத் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டினி தினத்தை அனுசரித்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்ச ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா மட்டும்தான். மக்களுக்கான சாப்பாடு முடிஞ்ச அளவு போட்டிருக்காங்க, நிறைய இடங்கள்ல போட்டிருக்காங்க. நம்ம கட்சிக்காரங்க என் ஊர்ல கூட போட்டாங்க, நிச்சயமா உங்க ஊர்ல கண்டிப்பா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம கட்சிக்காரங்க தொகுதிகளில் 2000-3000 பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறது நம்மளுடைய தலைமையோட அறிவுறுத்தல். அது அடிப்படையில் இன்னைக்கு நம்ம மட்டுமே இதை அனுசரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் நம்ம கட்சி நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் வந்திருக்கார். இவரை பற்றி வரலாறு நான் சைடில் போடுறேன். ஒரு தொழிற்சங்கம்னா அண்ணா தொழிற்சங்கத்தை ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஒரு 5 லட்சம் பேர் அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்காங்க. அண்ணா தொழிற்சங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்குவரத்து துறையில் இருக்குது, டாஸ்மார்க்கில் இருக்குது, மின்சாரத்தில் இருக்குது, ஏகப்பட்ட இடங்களில் அண்ணா தொழிற்சங்கம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, நிறைய அதிமுக காரங்க இனிமே இது வேலைக்கு ஆகாது, அதாவது இலக்கில்லாத தலைமை இருக்குல்ல, எடப்பாடி அதிமுகன்னு சொல்றோம்ல, அதிமுக உண்மைக்குமே நம்ம கூட தான் தேர்தல்ல இருந்தே இருக்காங்க. எடப்பாடி அதிமுகல இருந்து நிறைய பேர் இது இனிமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நவர்த்திட்டு இவர் திமுகவோட கூட்டணி வைக்க ஐடியா பண்ணாரு, இனிமே அவரை நம்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள நவர்த்தி விட்டு அங்கேருந்து நிறைய பேர் நம்ம கட்சியை நோக்கி இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர். அதுக்கப்புறம் அந்த தொழிற்சங்கத்தோட தலைவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இதுக்கடுத்து நான் ஃபைனலாக ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றேன். அது நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த பொண்ணு எப்படி நிற்கிது, இந்த பொண்ணு மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை, ஹேர் ஸ்டைல் சரியில்லை, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க எந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு அந்த வீடியோ போட்டாங்க அப்படிங்கிறத யாருமே பார்க்கல. அதாவது 21 நாட்களுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று 2017 அப்படியே போயிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ். அந்த விஷயத்தை நான் மேம்படுத்தியிருக்கேன். நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சில ஸ்பெசிஃபையாக சில துறைகள் பேரை சொல்லிட்டு இந்த துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏஐ இருக்குது, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நீங்கள் இங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை கூப்பிடுறாங்க. முன்னாடி என்ன பண்ணணும், கட்சியை கவனிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தொழில் தொடங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் கட்சியெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் நேரடியாக வாங்க, இங்கே அப்ளை பண்ணுங்க. அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா என்னன்னா, 21 நாளுக்குள்ள இப்போ நீங்க வந்து கம்பெனி வந்து தனியாக ஆரம்பிக்க போறீங்களா, இல்லை ஒரு பார்ட்னரோட ஆரம்பிக்க போறீங்களா, இல்லை வந்து நீங்க பல பேரோட ஃபண்டோட நீங்க ஆரம்பிக்க போறீங்களா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்க வந்த பிறகு ஜிஎஸ்டி நம்பருக்கு நீங்க அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தோட வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்துடணும். இங்க வந்தோடனே நீங்க எந்த தொழில் தொடங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி கேட்கும். டயர் சம்பந்தப்பட்ட தொழில்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இத்தனை பர்மிஷன் தேவைப்படும். ஒரு சுற்றுச்சூழல் பர்மிஷனு, மின்சார பர்மிஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கான பர்மிஷனு, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கான பர்மிஷன் சொல்லி ஏகப்பட்ட பர்மிஷன் இருக்கும். அது அத்தனைக்கும் தேவைப்படுற டாக்குமெண்ட் அத்தனையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து, எந்த அரசு அலுவலகத்துக்கும் நீங்க போக தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த டாக்குமெண்ட் அத்தனையுமே நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணினா 21 நாளுக்குள்ள உங்களுக்கான பர்மிஷன் அத்தனையும், நீங்க கொடுத்த ஆவணங்கள் அத்தனையுமே கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பர்மிஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 7 நாளுக்குள்ள உங்க டாக்குமெண்ட் அத்தனையுமே வெரிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அரசாங்க அலுவலர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கான பதிலை கொடுக்கணும். உங்களோட டாக்குமெண்ட்ல எந்த சந்தேகம் இல்லைனா 21 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சிரும். அப்படி நீங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கான பர்மிஷன் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 21 நாளுக்குள்ள நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொடுத்து உங்களுக்கு அரசாங்க தரப்புலேருந்து எந்த விதமான பர்மிஷனும் இல்லைனா நீங்கள் பர்மிஷன் வாங்கினதா அர்த்தம், நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு உங்களை வரவேற்கிறது, தொழில் தொடங்க வாங்க அப்படின்னு தான் அவங்க வீடியோவில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வே ஆஃப் ஆட்டிடியூட், அவங்க நிற்கிறது உட்கார்றது அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காம அவங்க என்ன சொல்ல வராங்க. அதாவது வெள்ளை பேப்பர்னா வெள்ளை பேப்பரை காமிச்சால இதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர், ஆனால் இவங்க அப்படி கிடையாது. வந்தாங்க, அவங்களுக்கு இப்படி நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா, அவங்க அந்த அப்ரோச்சில் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இல்லை, இது சரியா இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க அப்ரோச்சை முதல்ல பாராட்டணும். ஒரு யங்ஸ்டரா, ஒரு 29 வயசு பெண்மணி தொழில்துறை அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஹேண்டில் பண்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை விட்டு அவங்கள விமர்சனம் பண்றதுலேயே குறியா இருக்காங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்கிறதுல யாருமே கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவங்க செயல்பாடு அவங்க சாதிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்மளும் விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியில் முதலமைச்சர் ஆரம்பிச்சு அமைச்சர் கீர்த்தனா வரைக்கும் எவ்வளவு அவதூற பரப்புறாங்க, எவ்வளவு செய்திகளை பரப்புறாங்க. கடைசியாக நம்ம பரப்புறோம் அவதூறு, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.